ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். சினிமா சம்மந்தப்பட்டது தான். நம்ம விஜய் சேதுபதியோட மகனான சூர்யா சேதுபதி, சேதுபதின்னு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர். சூர்யாவை பற்றி தான் பேச போகிறோம். அப்பா வேற, நான் வேற, அதனாலதான் இன்ட்ரோடியூசிங் சூர்யான்னு போட்டிருக்காங்க. சூர்யானா நம்ம ஆக்டர் சூர்யா இல்லை, இவரும் ஆக்டர் தான், இன்னும் ஆக்டரே ஆகலை. அதுக்குள்ளே அவர் பண்ணுற அலப்பறைகள் எப்பப்பா தாங்கவே முடியல. ஸோ அந்த அலப்பறைகளை பற்றி தான் பேச போகிறோம். நடுவில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் என்ன புதுசாக சொல்ல போகிறான் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் சேர்த்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நெப்போட்டிசம் பற்றி தான் பேச போகிறோம். நெப்போட்டிசம் அப்படின்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு டேர்ம் நெப்போ கிட்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதில் இன்றைக்கி ரொம்ப ட்ரால் பண்ணக்கூடிய, ரொம்ப மீடியாவில் அடிப்படக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா சேதுபதி தான். அவர் சேதுபதின்னு சேர்க்க வேணான்னு சொன்னாலும் சூர்யா சேதுபதின்னு சொன்னாதான் அவர் யாருன்ற அடையாளமே அவருக்கு தெரியும். ஏன்னா மற்றவங்களுக்கும் அப்போ தான் தெரியும். இன்னும் வெறும் சூர்யானா அவர் என்ன சாதிச்சிட்டாரு எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு. ஸோ அது மாதிரி சூர்யா சேதுபதின்னு சொன்னாதான் அந்த பர்சனே யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். அவ்வளோதான் அவர். ஸோ இப்போ ரீசண்டாக அவருடைய முதல் படம் ஃபீனிக்ஸ், இன்னும் அந்த படமே ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ளே அவர் கொடுக்குற அந்த வார்த்தைகள், இன்டர்வியூவில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, இதெல்லாம் அத்துமீறி போகுதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் இந்த நெப்போட்டிசம்னால சில பேர் வாழ்க்கையே இழந்திருக்காங்க. அதில் சுஷாந்த் சிங் ஆகட்டும், இல்லை தெலுங்கு ஹிந்தி ஆக்டர் சுஷாந்த் அவராகட்டும், இல்லை ஹிந்தி ஆக்டர் உதயகிரண் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருடைய மரணத்துக்கு பின்னாடி நெப்போட்டிசம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது உண்மையாக பொய்யான்றது தெரியாது. ஏன்னா ஆதாரம் இல்லாததுனால நம்ம அது ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் பின்னாடி சொல்கிற வார்த்தைகள் நெப்போட்டிசம்னால தான் அவங்களுடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ மலையாளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிருத்திவிராஜ் எடுத்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாக சொல்லியிருப்பார், எங்கள் அப்பா ஹீரோ, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் ஒரு ஆக்டர், எங்கள் அம்மாவும் ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. அது மூலயமா தான் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சது. இல்லைனா எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அக்செப்ட் பண்ணியிருப்பார். அதுதான் பெருந்தன்மை. கண்டிப்பாக இல்லை. நான் ரொம்ப ஈஸியாக சினிமாவுக்கு வந்தேன். மை டேட் வாஸ் அன் ஆக்டர். எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடைச்சது என்னோட சர்நேம்னால மட்டும்தான். ஓகே, இந்த ஆளோட பையன், ஸோ கொஞ்சம் நடிப்பு பார்க்கறதுக்கு பரவாயில்ல, ஸோ ஓகே நல்லா இருக்குன்னு அதனால மட்டும்தான் எனக்கு ஐ காட் மை ஃபர்ஸ்ட். அது கிடைக்கிறதுக்கு காரணம் பிகாஸ் மை டேட் வாஸ் அ வெரி ஃபேமஸ் ஆக்டர். பட் எனக்கு என்னோட டேட் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டருங்கிறதுனால எனக்கு கிடைச்சது என்னோட மொதல் படம் மட்டும்தான். அப்பா வேற, நான் வேற, அதனாலதான் இன்ட்ரோடியூசிங் சூர்யான்னு போட்டிருக்காங்க. இங்கே ஈவன் விஜய் கூட ஒரு டைரக்டரோட சன் அப்படின்னாலும் வாய்ப்பு என்னமோ அவருக்கு கிடைச்சது ஒரு டைரக்டரோட சன்னுன்றதுனால தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. இல்லைனா அவருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அதுக்கப்புறம் அவருடைய திறமையை காமிச்சு அவர் முன்னேறி வந்தார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சூர்யா ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், இல்லை விஜய் ஆகட்டும், இல்லை தனுஷ் ஆகட்டும், ஈவன் சிம்பு ஆகட்டும். சிம்பு தனுஷ் அளவுக்கு வளரல அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் செய்த அலப்பறைகள் தான். ஏன்னா நிறைய ஆட்டம் போட்டவங்க எல்லாம் காணாமல் போயிருக்காங்க. உண்மையாலுமே சூப்பர் ஸ்டார் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வாய்ப்பு கிடைச்சி தான் உள்ளே சாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுகள் உள்ளே சாதிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது கமலோட மகள்களாகட்டும், இல்லை ரஜினியோட மகள்களாகட்டும், சினிமா துறையில் ஏதோ ஒரு விஷயமா, நடிப்போ இல்லை டைரக்ஷனோ ப்ரொடியூசரோ, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க உள்ளே எந்த ஒரு சாதனையும் அவங்க செய்ய முடியல. ஸோ விஜய் சேதுபதியோட மகனும் அதை புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் இந்த ஓவர் அலப்பறைகள் செய்து உச்சத்திலிருந்து கீழே விழுந்தவங்க, ஆனால் உச்சத்துக்கு போகாமலே கீழே விழுந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் சினிமாவில். அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம்.
ஃப்ரம் த பிகினிங் தமிழ் சினிமா ஆரம்பித்ததுலேருந்து தியாகராஜ பாகவதர்லேருந்து இஸ் த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ் சினிமா. தியாகராஜ பாகவதர் அவர் எப்படின்னா பன்னீர்லேயே குளிப்பாராம், தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாராம். அந்த அளவுக்கு வந்து ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர். ஏகப்பட்ட அலப்பறைகள், அப்புறம் ஒரு கொலை வழக்கில் வந்து குற்றவாளியாக மாறி ஜெயிலுக்கு போய் வெளியே வந்து காசு பணம் இல்லாமல் இறந்து போன ஒரு நடிகர். இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கே ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட்டாக கன்னட ஆக்டர் தர்ஷன் வரைக்கும் எல்லாரும் வந்து அலப்பறைகள் அதிகமாக செய்ததுனால தான் தன்னை வந்து தான் பெரியாள் அப்படின்னு நினச்சதுனால தான் அவங்க வந்து அந்த டவுனே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இன்னும் இவர் வந்து உள்ளே வரல, படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ளே வந்து எங்கள் அப்பானால நான் வளரல, எங்கள் அப்பானால நான் உள்ளே வரல, நான் என்னுடைய சொந்த திறமையில் வந்திருக்கேன். தம்பி, இங்கே இதே கோடம்பாக்கத்தில் 4க்கு 4 ரூமில் 10 பேர் இன்னும் சினிமா சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. அவங்கள விட நீங்கள் திறமைசாலியான்னு பார்த்தா நான் சொல்ல முடியாது, நீங்கள் திறமைசாலியாக கூட இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு, அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்கள் அப்பா ஒரு ஆக்டருன்றதுனால மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுனாலையும் இந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் நிறைய பேர், இன்னும் மகா திறமைசாலிகள்லாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை சரியாக பயன்படுத்திக்கணும். பிருத்திவிராஜ் மாதிரி ஓப்பனாக, ஆமாம் எங்கள் அப்பா ஒரு ஆக்டர் இருந்தனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு நடிக்குவாங்க, உங்களை ஏற்றுப்பாங்க. உங்களுக்கு உண்மையாலுமே திறமை இருந்தால் நீங்கள் முன்னேறலாம். அதை விட்டுட்டு நான் யாருடைய தயவுலையும் வரல, நான் என்னுடைய சொந்த முயற்சியில் தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இங்கே தனுஷ்லேருந்து, சிம்புலேருந்து, சூர்யாலேருந்து, கார்த்திலேருந்து எல்லாருமே வந்து ஒரு சினிமா பின்புலத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. டைரக்டர் பையன், ஆக்டர் பையன், இவங்க எல்லாரும் வந்து உள்ளே வரும்போது நீங்கள் செஞ்ச மாதிரி செய்யலை. ரெண்டாவது, இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு வரைக்கும் யாராவது வந்து எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லுவார். அது காரணம் என்னன்னா, இதெல்லாம் பார்த்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ உச்சத்தில் போனாலும் அதுக்கு பேர் சிம்பிள்சிட்டி இல்லை, அதுதான் யதார்த்தம். அப்படி இருந்தால் தான் இங்கே ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இங்கே சிரிச்சுட்டே உங்களை குத்திடுவாங்க. இங்கே யாரை பார்த்தாலும், சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரை பார்த்தாலும் நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ உங்களை குத்தணும்னு காத்துட்ருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய வார் ஜோன். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு உங்களுக்கே காமிச்சிருவாங்க. நான் அவரை வந்து பயப்படுத்தலை, இல்லை அவர் தப்புன்னு சொல்லனா, ஆமாம் அவர் பேசுகிற விதம் எல்லாம் தப்புன்னு தான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் மாற்றிக்கலாம். உங்களுக்கு உண்மையாலுமே திறமை இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே வரதுக்கு பாருங்கள். தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து இழந்துடாதீங்க. இவ்வளோதான். எனிவேஸ், ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கோட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். மறுபடியும் அகெயின் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.